செபி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க? யாரெல்லாம் பயன்பெறுறாங்க? இன்வெஸ்டர்ஸ்க்கு பயன் இருக்கா? இல்ல ஏஎம்சி கம்பெனிகளுக்கு பயன் இருக்கா? விரைவா அத பார்த்துடலாங்க. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துடலாம். இன்னைக்கு ஏஎம்சி ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏஎம்சின்றது அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காரணம் வந்து இந்த செபி வெளியிட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். என்னென்ன மாற்றங்கள் அறிவிச்சிருக்கிறாங்கன்றத விரைவா பார்த்துடலாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல அவங்க கேப் பண்ணியிருக்கிறாங்க. செபி வந்து கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பல கேட்டகரி இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து அந்த மேக்ஸிமம் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க செபி இப்போ கேப் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி புரோக்கரேஜஸ்க்கும் கேப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. அதே மாதிரி மற்ற புரோக்கிங் கம்பெனிஸ் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது நம்ம விரைவாக பார்த்துடலாம். முதலாவது இப்போ பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று கொண்டு வராங்க. முன்ன இருந்தது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருந்தது. இப்போ பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. BER டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் தான் எல்லாமே இருந்ததுங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் படி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்குள்ளே தான் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்டராக வாங்கும்போது என்ன ஸ்பிளிட் அப் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் அந்த ஏஎம்சி கம்பெனிகள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்களுடைய அட்மின் சார்ஜஸ் என்ன, புரோக்கிங் எவ்வளோ கொடுக்குறாங்க. அவங்க புரோக்கிங் சொல்லும்போது 2 புரோக்கிங் இருக்குது. ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் புரோக்கிங், இன்னொன்று டிரான்சாக்ஷன் புரோக்கிங். டிஸ்ட்ரிபியூஷன் புரோக்கிங்கிறது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய புரோக்கரேஜ். டிரான்சாக்ஷனல் புரோக்கிங்கிறது வந்து அவங்க ஷேர்ஸ் வாங்கும்போது இல்லை டெரிவேட்டிவ்ஸ் வாங்கி விற்பனை செய்யும்போது அதை நடத்துவதற்கு புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ இது எல்லாமே டிஆர்க்குள்ள தான் வந்தது. இது தவிர ஜிஎஸ்டி, எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, செபி ஃபீஸ், அதாவது அரசு அமைப்புகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்த கட்டணமும் இதுக்குள்ளே வந்தது. ஸோ நமக்கு ஸ்பிளிட் அப் தெரியாமல் இருந்தது. அது ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்தது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமில். ஸோ செபி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வந்து இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு என்ன செலவாகுதோ அது மட்டும்தான் பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கீழே வரணும், பிஆர் கீழே வரணும். இந்த ஸ்டாட்டுட்டரி லேவிஸ்ன்றது வந்து அரசு அமைப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கட்டணம் அது தனியாக காட்ட வேண்டும். ஸோ ஸ்பிளிட் அப் இருக்கணும்ன்றதான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னையோ சில நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது ஒரு உதாரணம் பார்த்துருக்கலாம். குறிப்பாக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஜிஎஸ்டி அதிகமாயிருச்சு, அதனால தான் ப்ரீமியம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. நமக்கு ஜிஎஸ்டி குறித்து தெரியாதவங்களுக்கு அதில் ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ்டாக அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். இப்போ அப்படி பண்ண முடியாது. ஸ்பிளிட் அப் கரெக்டாக இருக்கணும். ஸோ பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸ்டாட்டுட்டரி லெவிஸ்ன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸ்பிளிட் அப். ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இப்போ இருக்குது. ஸோ இரண்டுமே இப்போ வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகரிக்குது. இப்போ இந்த பிஇஆர் மீது கேப் கொண்டு வராங்க. பிஇஆர்ன்றது தான் பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அது இவ்வளவு தான் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பல கேட்டகரிஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளவு தான் சார்ஜ் பண்ண முடியும் ஒரு கேப் கொண்டு வராங்க. முன்னும் அந்த கேப் இருந்தது, ஆனால் எல்லாமே சேர்த்து இருந்தது. அந்த டிஆரில் தான் இருந்தது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ பிஇஆர் மீது அவங்க கேப் போடுறாங்க. ஸோ ஸ்டாட்டுட்டரி லெவிஸ் பெரும்பாலும் அது கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு கேப் கொண்டு வராங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு 1% இருந்தது, அது 0.9 கொண்டு வராங்க. அதே போல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்கும் 1% இருந்தது, அது 0.9% குறைச்சிருக்காங்க. கரண்ட்டில் 1% இருக்கிறது 0.9 குறைச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு கேள்வி எழும்பலாங்க. எப்படியும் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டுட்டரி லேவிஸை தனியாக பிரித்து எடுக்கும்போது பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோடைய சதவீதம் குறையத்தானே செய்யும் அப்படின்றது ஒரு கேள்வி எழும்பலாம். ஆமாம், அது குறையுங்க. ஆனால் அந்த கேப்பும் கொண்டு வந்திருக்கிறாங்க. கேப் கொண்டு வந்து இது தனியாக கொடுக்கறதுனால அந்த டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும். இப்போ கம்பெனி வந்து அங்கே அதிகமாகுதுன்னு சொல்லி இங்கே அவங்க டோட்டலாக சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ தனியாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட வேண்டியது இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். அதே போல் க்ளோஸ் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் வந்து 1.25% இருந்தது வந்து 1% கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இங்கே காட்ட முடியலைங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரின்னு சொல்லும்போது எவ்வளோ அசெட் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது, அது பொறுத்து வந்து அந்த பெர்சன்டேஜ் மாறும். ஸோ அதற்கு ஒன்று பிஆர் இருக்கும். பிஆருக்கு இப்போது கேப் நிர்ணயித்திருக்கிறாங்க செபி. உதாரணத்திற்கு இப்போ டிஆர் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமில் வந்து டிஆர் தான் இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2% வச்சுக்கிட்டோம்னா ஏஎம்சி கம்பெனிக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து அதில் 1.65% இருக்கும். அரசு அமைப்புகளுக்கு கொடுக்கறது வந்து 0.35% இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக டிஆர்னு காட்டிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பிஇஆர்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த கேட்டகரியில் பிஆர் கேப் 1.5% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1.5% தான் எடுத்துக்க முடியும் அவங்களால ஏஎம்சி கம்பெனிக்கு. ஸ்டாட்டுட்டரி எப்பவும் கான்ஸ்டன்ட்டாக இருக்க போது 0.35. ஸோ ஒட்டுமொத்தமாக 1.85 மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உதாரணத்திற்கு மட்டுமே புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த ஸ்பிளிட் அப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. அடுத்த மாற்றம் செபி கொண்டு வந்திருப்பது புரோக்கிங்லங்க. புரோக்கரேஜஸ் மீது ஒரு கேப் விதிக்கிறாங்க. இது வந்து டிரான்சாக்ஷனல் புரோக்கிங். நம்ம முன்னே பார்த்த மாதிரி 2 புரோக்கிங் இருக்குது, டிரான்சாக்ஷனல் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் மியூச்சுவல் ப்ராடக்ட்டை விற்பனை செய்வது. டிரான்சாக்ஷன்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் வாங்கணும் விற்பனை செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து செயல்படுத்துவதற்கான புரோக்கிங். ஸோ அந்த புரோக்கிங்க்கு அவங்க கேப் விதிச்சிருக்கிறாங்க செபி. ஸோ ஈக்விட்டி கேஷ் ட்ரேட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் 2 இருக்குது. ஸோ ஈக்விட்டி கேஷ் ட்ரேட்ஸ்க்கு 6 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமமாக இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்ன இருந்தது 12 பேசிஸ் பாயிண்ட்ஸ்.
பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரேம்வொர்க்கில் 12 பேசிஸ் பாயிண்ட்ஸ், இப்போ தான் 6ஆக அவங்க கேப் குறைச்சிருக்கிறாங்க. அதே டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷனுக்கு முன்ன இருந்தது 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ், புதிதாக அவங்க விதித்திருக்கக்கூடிய கேப் வந்து 2 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ தற்போது இந்த இருக்கக்கூடிய ஃப்ரேம்வொர்க்கில் புரோக்கரேஜஸ் இரண்டுமே டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் டிரான்சாக்ஷன் எல்லாமே டிஆர்க்குள்ளே வந்தது. ஸோ அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ புரோக்கரேஜஸ்க்கு ஒரு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிரபுதாஸ் லீலதர் அவங்களுடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. பின்னொரு ஸ்லைடில் பார்த்துடலாம். ஆனால் கன்சல்டேஷன் பேப்பரை வந்து இந்த செபி வந்து முன்னவே வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலே ஒரு டிராஃப்ட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறோம், ஃபீட்பேக் கொடுங்கன்னு ஒரு டிராஃப்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த டிராஃப்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருந்த அந்த புரோக்கரேஜ் கேப் வந்து இன்னும் குறைவாக இருந்தது. அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு 2 பேசிஸ் பாயிண்ட்ஸாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, டெரிவேட்டிவ்ஸ்க்கு 1 பேசிஸ் பாயிண்ட்ஸாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த டிராஃப்ட்டில் இருந்தது. ஆனால் அவங்க கொண்டு வந்திருப்பது அதை காட்டிலும் அதிகமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கேஷுக்கும் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து 2ஆக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ப்ரொப்போஸ் பண்ணது ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்திருக்காங்க, அமல்படுத்தும் போது கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்திருக்காங்க செபி அந்த புரோக்கிங் நிறுவனங்களுக்கு. ஸோ புரோக்கிங் கம்பெனிஸ்க்கு இதனால் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது எக்ஸிட் லோடில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்ங்க. எக்ஸிட் லோடுன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்ஸை விற்பனை செய்கிறோம் அப்படின்னா அந்த ஏஎம்சி நிறுவனம் நம்ம மீது ஒரு சார்ஜ் போடுறாங்க. அதுதான் அந்த எக்ஸிட் லோட் சேஞ்சஸ். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் தான், அந்த காலகட்டத்தை கடந்து நம்ம ஷேர் அந்த யூனிட்ஸை வைத்திருக்கிறோம், அப்புறம் தான் விற்பனை செய்யணும், எக்ஸிட் லோட் நமக்கு வராது. ஸோ அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம விற்பனை செய்கிற அந்த யூனிட்ஸ்னால் எக்ஸிட் லோட் அப்ளிகபிளாக இருக்கும். அந்த எக்ஸிட் லோட தவிர இன்னொரு 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஏஎம்சி கம்பெனிகள் நம்ம மீது சார்ஜ் பண்ணலாம் இப்போ இருக்க விதி. ஸோ அதை மாற்றம் செய்கிறாங்க. அந்த கூடுதலாக விதிக்கக்கூடிய அந்த 5 பேசிஸ் பாயிண்ட்ஸை ரத்து செய்கிறாங்க செபி. இப்போ நம்ம தெரியாதவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணுறோம், இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு யூனிட் வாங்குகிறோம், ஒரு வாரத்துக்குள்ளே அந்த யூனிட்ஸை நம்ம விற்பனை செய்கிற மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற லிமிட் வந்து 1 ஆண்டு வரைக்கும் நம்ம வைத்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம 1 மாதத்துக்குள்ளே அதை விற்பனை செய்கிறோம் அப்படின்னா நம்ம மீது எக்ஸிட் லோட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிட் லோட் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிட் லோட் கம்பெனிக்கு போகாது. கம்பெனி என்ன பண்ணணும், மறுபடியும் அவங்களுடைய அந்த ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கம்பெனிக்கு டைரெக்டாக போகாது, ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணும்போது மற்ற இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் இப்போ நடைமுறைக்கு இருக்குது. ஆனால் இது தவிர அந்த எக்ஸிட் லோட் தவிர 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூடுதலாக மியூச்சுவல் ஃபண்ட் சார்ஜ் பண்ணி அவங்க அதை எடுத்துக்கலாம்னு இருக்குது. இப்போ அந்த அடிஷ்னல் 5 பேசிஸ் பாயிண்ட்ஸை சார்ஜ் பண்ணுறதை ரத்து செய்திருக்கிறாங்க செபி. அப்படி செய்யக்கூடாது, அது ஒரு லூப்போலாக இருந்திருக்கு. அந்த லூப்போலை இப்போ செபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் நேரடியாக ஏஎம்சி கம்பெனிகள் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த ஏஎம்சியில் அதிகமாக எக்ஸிட் லோட் நடக்குதோ அவங்க தான் இந்த 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கூடுதலாக அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நேரடியாக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த மாற்றம் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்சென்டிவ் குறித்து. புதிதாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்கோ சிஸ்டமில் ஆட்டில் கொண்டு வரும்போது இன்சென்டிவ் வழங்கப்படுது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான். புதிதாக பெண் முதலீட்டாளர்களை கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்குது. ஆனால் மேக்ஸிமம் கேப் நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டர் அவங்க கொண்டு வரும்போது வந்து அதிகபட்சமாக 2000 ரூபாய் அவங்களுக்கு இன்சென்டிவாக கொடுக்கலாம். அந்த புரோக்கிங் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்குக்காக இது. ஸோ அவங்க புதிதாக ஆட்டில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் மேக்ஸிமமாக ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வரும்போது 2000 ரூபாய்ன்ற கேப்பை நிர்ணயித்திருக்கிறாங்க செபி. சரிங்க, நம்ம ஒரு பிக்டோரியல் டயக்ராமாக பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நாம் ஒரு இன்வெஸ்டராக மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு நெட் அசெட் வேல்யூ அந்த என்ஏவி தான் தெரியும். அந்த என்ஏவிக்குள்ளே இந்த சார்ஜஸ்லாம் வந்துடும். இந்த டிஇஆர்ன்றதான் இப்போ இருக்குது, அதுதான் ஒரு பிளாக் பாக்ஸாக இருக்குது. டிஆர்ன்றது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதில் என்ன ஸ்ப்ளிட் அப் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஏஎம்சி கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வாங்கிடுவோம். ஸோ என்ஏவிலே அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டிஆர் தான் அவங்க பிரேக் பண்ணியிருக்கிறாங்க, செபி வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஆரை வந்து பிரேக் பண்ணி 2ஆக கொண்டு வராங்க. அது எல்லாமே என்ஏவிக்குள்ளே தான் வரும். ஸோ நமக்கு எதுவும் வாங்கும்போது விற்பனை செய்வது நமக்கு எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ வெளிப்படைத்தன்மை அதிகமாகுது. அதே மாதிரி ஒரு கேப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த அரசு வாங்கக்கூடிய சார்ஜஸை வந்து அவங்க கூடுதலாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விற்பனை செய்ய முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே தனியாக ஸ்பிளிட் அப்பாக காட்ட வேண்டியது இருக்குது. இப்போ ஸோ இன்வெஸ்டர் வந்து வாங்கும்போது என்ஏவிக்குள்ளே இதெல்லாம் சார்ஜஸ் வந்துடும். ஸோ 2ஆம் மாறுது. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இப்போ இருக்கிறது வந்து BER பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதுதான் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு என்ன செலவாகுதுன்றது ஆக்சுவல் காஸ்ட் அதுதான். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து அரசுக்கு என்னென்ன சார்ஜஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புரோக்கரேஜஸ் சார்ஜஸும் அது கீழே தான் வருது. ஸோ புரோக்கரேஜஸ் சார்ஜஸும் இப்போ கேப் பண்ணியிருக்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறது. இது வந்து டிரான்சாக்ஷனல் புரோக்கரேஜஸ். ஸோ இப்போ வந்து வெளிப்படைத்தன்மையும் இருக்கும், ஒரு கேப்பிங்கும் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ புது சிஸ்டமில் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஷேர் பிரைஸ் அதிகரித்ததுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. 8.5% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. HDFC AMC, Canara Robeco போன்ற ஏஎம்சி கம்பெனிகள் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த செபி மாற்றங்கள் குறித்துனா, பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு இது நியூட்ரலாக இருக்கும். மிட் கம்பெனிஸ் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட்டர் பே அவுட் இருக்க கம்பெனிஸ்க்கு ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைந்த பாதிப்பு இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் வந்து நுவாமா மற்றும் 361 பேரே கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த கன்சாலிடேட்டட் ரெவென்யூவில் 1% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க சிட்டி.
ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க இந்த செபி மாற்றங்கள் குறித்து 3லிருந்து 5 பேசிஸ் பாயிண்ட் சராசரியாக பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏஎம்சி நிறுவனங்களுக்கு. அதையும் அவங்க வந்து ஷேர் பண்ணிடுவாங்க, மற்றவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு ஜெஃப்ரிஸ் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க முக்கியமாக சொல்லியிருக்கிறது வந்து அந்த அடிஷ்னல் 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸிட் லோட் நேரத்தில் கூடுதலாக 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சார்ஜ் பண்ணலாமல் இருக்கிற அந்த விதியை மாற்றிருக்கிறாங்க செபி, அதை ரத்து செய்திருக்கிறாங்க. அதனால பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஜெஃப்ரிஸ் சொல்லியிருக்காங்க. நேரடியாக அவங்களுடைய வருவாயில் அந்த HDFC AMC கம்பெனியுடைய வருவாயில் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஜெஃப்ரிஸ் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. JM ஃபினான்ஷியல் கூடுதலா டேட்டாவே கொடுத்திருக்காங்க. இந்த 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அந்த கூடுதல் எக்ஸிட் லோட் அவங்க நீக்கி இருக்காங்க செபி. அதனால எவ்வளவு பாதிப்பு இருக்கும்னு டேட்டா JM ஃபினான்ஷியல் கொடுத்திருக்காங்க. கிராஸ் ரெவென்யூஸ்ல வந்து எவ்வளவு பாதிப்பு இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிஸும் கொடுத்திருக்காங்க. 2027 நிதியாண்டுல HDFC AMC உடைய ரெவென்யூ கிராஸ் ரெவென்யூல 7% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிப்பான் 6%, UT 4% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது கிராஸ் ரெவென்யூல. ப்ராஃபிட்டை பொறுத்த மட்டிலும் HDFC AMCல 7% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிப்பான்ல 8%, UTல 6% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க JM ஃபினான்ஷியல். ஆனால் ஒரு பாசிட்டிவான செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் அவங்க GST மற்றும் அந்த ஸ்டாட்டுட்டரி லேவிஸ் எல்லாமே தனியாக பிரித்து எடுக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு தான் இப்போ கேப் இருக்குது. அதில் ஒரு 12-13 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க JM ஃபினான்ஷியல். அது வந்து இந்த 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அந்த எக்ஸிட் லோடு அவங்க ரத்து செய்திருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் டேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு JM ஃபினான்ஷியல் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ அதிகபட்சம் நம்ம கட்ட வேண்டியது இருக்குன்னு பார்க்கும்போது 2.1% வரைக்கும், இது ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்க்கு 2.1% வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 500 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்கீம்ஸ்க்கு 2.1% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் 0.95% இருக்குது. இது இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டெல்லாம் சேர்க்காம பார்க்கும்போது 0.95% வரைக்கும் போகுது. அதே போல் நான் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது 1.85 மேக்ஸிமமாக, அப்புறம் 0.7% வரைக்கும் அது குறைஞ்சிக்கிட்டு வருது. 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸுடைய கேப் வந்து அதிகமாக வந்திருக்கு. அக்டோபர் மாதத்தில் டிராஃப்ட் வெளியிட்ட போது வந்து அது குறைவாக இருந்தது அந்த நம்பர். இதை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கேப் கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பிரபுதாஸ் லீலாதர் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னே பார்த்துருந்தோம் அந்த டிரான்சாக்ஷனல் சார்ஜஸ்லையும் அந்த புரோக்கர்ஸ் டிரான்சாக்ஷனல் சார்ஜஸ்லையும் ஒரு கேப் விதிச்சிருக்காங்க செபி. அதனால் புரோக்கிங் நிறுவனங்களுக்கு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிரபுதாஸ் லீலாதர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. கேஷ் ரெவென்யூவில் 15-20% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டெரிவேட்டிவ் ரெவென்யூவில் 3-5% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிரபுதாஸ் லீலாதர் அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. செபி இந்த மாற்றங்களை அறிவித்ததற்கு பிறகும் எப்படி இன்னைக்கு ஏஎம்சி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எழும்புது. அக்டோபர் மாதத்திலே செபி வந்து டிராஃப்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போவே ஏஎம்சி கம்பெனிகள் வந்து ஷேர் பிரைஸ் கரெக்ஷன் ஆகியிருக்கு. இப்போ என்ன நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்கன்ற தகவல் செபி வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து அந்த டிராஃப்டுடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் இருக்குன்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. அதனால ஒரு ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. சரிங்க, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் செபி கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். உங்களுக்கு கூடுதலான தகவல் தெரியும் அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.